வெற்றிக் கழக மாநாட்டிற்கு விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே வழங்கப்பட்ட 33 நிபந்தனைகளை மீண்டும் சுட்டிக்காட்டி காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த 33 நிபந்தனைகளில் 17 நிபந்தனைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என விழுப்புரம் மாவட்ட காவல்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்போம். கோபிநாத், வணக்கம். எந்தெந்த நிபந்தனைகளை கட்டாயம் கடைபிடிக்க காவல்துறை தெரிவித்திருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணலாம் கோபிநாத். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு அனுமதி வழங்குவதில் காவல்துறை நீண்ட இழுபறி காட்டியதாக தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வேதனை தெரிவித்ததாக இந்த தகவலை காலைல கூட நம்ம பார்த்திருந்தோம். இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு ஏற்கனவே 33 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டது. மீண்டும் தேதி மாற்றம் செய்யப்பட்டு அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு மாநாடு நடைபெறும் என அந்த கட்சியின் தலைவர் விஜய் அறிவிச்சிருந்தாரு. அதன்படி பார்த்தீங்கன்னா கடந்த சனிக்கிழமை விழுப்புரம் மாவட்ட காவல்துறையில தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் மனுவை கொடுத்தாங்க. கடந்த 4 நாட்களாகியும் தொடர்ந்து காவல்துறை தீவிரமா ஆலோசனை பண்ண காரணம் பாத்தீங்கன்னா தீபாவளி நெருங்கி வர நேரம், தேசிய நெஞ்சில போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுறது, இது மாதிரி பல்வேறு கோணங்கள்ல ஆய்வு மேற்கொண்ட காவல்துறையினர் சற்று முன்னர் தமிழக வெற்றி கழகத்திற்கு அனுமதி வழங்கியிருக்காங்கன்னு நம்ம கிட்ட காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே 33 நிபந்தனைகளை விதித்து காவல்துறை அனுமதி வழங்கியிருந்தாங்க. அதுல முக்கியமான விஷயங்கள், குழந்தைகள் வருவதை தவிர்க்க வேண்டும். அதே போல மாநாட்டிற்கு கர்ப்பிணி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வருவாங்க, அவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். பக்கத்துல மாநாடு நடைபெறும் இருக்கிறது பக்கத்துல பாத்தீங்கன்னா ரயில்வே டிராக் இருக்கு. இந்த மக்கள் வரக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் ரயில்வே டிராக் பக்கம் போயிடக்கூடாது, அதற்கான தடுப்புகள் அமைக்கணும். அதே போல இந்த மாநாடு நடைபெறும் இடங்களை சுற்றி மொத்தம் 3 கிணறுகள் இருக்கு, அந்த கிணறுகளையும் மூடணும். அதே போல தேசிய நெடுஞ்சாலையில வாகனங்கள் வந்து செல்லும் போது போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. அதே பாத்தீங்கன்னா மாநாட்டிற்கு தென் மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடியவங்க அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா மாநாடு திடலுக்கு வலதுபுறம் அவங்க வந்து பார்க்கிங்க்கு ஒரு 45 ஏக்கர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனால் வலதுபுறம் பார்க்கிங் நிறுத்திட்டு இந்த பக்கம் இடதுபுறம் மாநாட்டுக்கு வரக்கூடாது, இதை தடை பண்ணாங்க. இவங்களும் தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா இடது பக்கமே மாநாடு நடைபெறும் பகுதியிலேயே கூடுதலான இடத்தையும் வாடகை எடுத்து அதற்கான ஆவணங்களையும் கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து பிடபிள்யூடி, பொதுப்பணித்துறை, மின்சார வாரியம், மருத்துவத்துறை அத்தனை பேர்கிட்டையும் அனுமதி வாங்கணும். இவை அனைத்தும் முக்கியமான மேலும் ஒரு சில நிபந்தனைகளை விதித்து தற்போது அனுமதி வழங்கியிருக்காங்கன்னு மாவட்ட காவல்துறை நமக்கு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. நீண்ட இழுபறிக்கு பின்னர் தற்போது அடுத்த மாதம் 27ஆம் தேதி நிச்சயம் தமிழக வெற்றி கழக மாநாடு நடைபெறும் என்பது தற்போது உறுதியாகிவிட்டது. காவல்துறையும் தற்போது இதற்கான அனுமதியை வழங்கியிருக்க தகவல் தான் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.